ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ இது. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெனினோட டெய்லி ரொட்டீன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறீங்க, லெனின் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிடுவான், அப்புறம் வந்து என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ் கொடுக்கணும், ஜஸ்டி ட்ராப்ஸ், அது 1 ml கொடுக்கணும். அது கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்பிள் பியூரி தான் மார்னிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால வந்து அதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி வேக வச்சு அவனுக்கு கொடுக்கலாம். நான் ஸோ ஸோ ஆப்பிளை வந்து பீல் பண்ணியாச்சு. பீல் பண்ணிட்டு இப்போ நல்ல தண்ணியில் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். அதாவது நான் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். கேன் வாட்டரில் வந்து நான் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இட்லி குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த தோல் அதெல்லாம் கூட எடுத்துடணும். நம்ம வந்து இட்லி குக்கரை வந்து வச்சிடலாம். இதுதான் வந்து அவரோட பவுலு. எல்லாரும் குவான்டிட்டி கேட்டிருந்தீங்க எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பவுலில் அவ்வளோதான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அவனுக்கு ஒரு பவுல் ஒரு ஸ்பூனு. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, நல்லா சுடு தண்ணி ஊற்றி வந்து இப்போ நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மருந்து தான் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஜஸ்டி. ஸோ மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துடலாம் ட்ராப்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளே வேகட்டும். அவனுக்கு இந்த மருந்து ரொம்ப பிடிக்கும். மருந்தெல்லாம் புள்ள ஒழுங்கா கொடுத்துருங்கப்பா. எடுத்துருப்பீங்க. அஜிஜோ சிரிக்குது, நெருப்புல சிரிக்குது. வாயில கை வைக்க கூடாது ராஜா. ஆனா பசப்பா இருந்தாலும் குடிச்சிருவான் நான் மருந்து. அது நல்ல பிள்ளை நெடி. நீ நல்ல பிள்ளை தானே? மருந்து குடிக்கிறேன் அழகா குடிச்சாச்சு. மருந்து குடுத்தாச்சு. லேடி கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே வந்து அவர் வந்து மோஷன் போயிடுவார். ஏன்டா வந்து இதாண்டா எடுத்துட்டு வரேன் அவங்க கசிட்டு ஆரம்பிச்சு. நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் எழுந்த உடனே மோஷன் போயிடும். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவும் வந்து நம்ம கால் வந்து குடுத்து உட்கார வச்சோம்னா அழகா போயிடுவாரு அவரு. இந்த மாதிரி அவங்கங்க போய் வைக்கிறதெல்லாம் கிடையாது. கால் கொடுத்து மார்னிங் எழுந்த உடனே உட்கார வச்சானா அவன் போயிடுவான். சோ அது முடிச்சுட்டு தான் இப்ப வந்து நான் டிராப்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஆப்பிள் வந்துச்சு. நான் போய் ஆப்பிள் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் வந்து சுடு தண்ணி அவர் போட்டு நான் பிளாஸ்க்ல போட்டு வச்சிருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால சும்மா வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. அவனும் வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டான். சோ அதனால வந்து நான் பிளாஸ்க்ல போட்டு ஊட்டலாம். வந்து பசி தராங்க. அதாவது இதை பார்த்தானா வாழ ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் கண்ணு முன்னாடி வச்சு நம்ம ஊட்டிடணும். இல்லைன்னா வந்து அவர் ஆட ஆரம்பிச்சிருவாரு. சூடாவது ஏதாவது எனக்கு வாயில கொடுத்தா போதும்ப்பா. ஆனா இது சாப்பிடுற அளவுக்கு அவன் தண்ணி குடிக்க மாட்டான். ஆனா அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இதை நம்ம வந்து வந்து தண்ணி குடிக்க மாட்டான். அந்த டைம்ல என்ன பண்றேன்னா, நான் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி வேக வச்சாலும் ஆப்பிள் வேக வச்சாலும் அந்த தண்ணி ஊற்றி வேக அந்த தண்ணியில அந்த தண்ணியை வந்து தனியா எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை குடிப்பேன். அப்ப அது குடிக்கும்போது நல்லா குடிப்பான். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால அந்த தண்ணி குடிப்பாரு. நம்ம நார்மல் வாட்டர் கொடுத்தா சார் குடிக்க மாட்டேங்குது, அவருக்கு பிடிக்காது. நிறைய பேர் வந்து தண்ணி எப்படி கொடுக்குறது வந்து கேட்டுருந்தீங்க. நான் வந்து இப்ப எப்படி கொடுப்பேன்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வாய் 3 வாய் அவனுக்கு 3 ஸ்பூன் அப்படி ஊட்டிட்டு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊட்டிட்டு அந்த 2 ஸ்பூன் 3 ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தண்ணி வந்து நான் கொடுப்பேன். ஆனா ஆக்சுவலா சொல்லுவாங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து 10 months வரைக்கும் பேபிக்கு தண்ணி வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, பிரஸ்ட் மில்க் அப்படியே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து சாலிட் ஃபுட் ஊட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கொடுக்கலாம். நீங்க வந்து பாப்பா தண்ணி குடிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி வேக வச்ச தண்ணியை கூட கொடுக்கலாம். அது கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால அதை குடிப்பாங்க. நீங்க குடிக்க மாட்டான் தண்ணி. ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து நான் குடிக்க எனக்கு இந்த மாதிரி 4 ஸ்பூனா தான் வந்து நான் குடிப்பேன். அப்படி குடித்தாதான் வந்து குடிப்பான். இல்லைன்னா அப்படியே இந்த சைட்ல ஃபுல்லா வந்துடும். அவதான் அவர் முடிச்சிட்டாரு. இந்த ஒரு பவுல் தான் எடுத்துட்டு வந்தேன், பவுல் காலி. ஸோ இது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து விளையாடுவாங்க. சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவேன், ட்ரெஸ்ஸா சேஞ்ச் பண்ணிடுவேன். தொடச்சிட்டு ஃபுல்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவாரு. ஒரு 15 to 20 minutes விளையாடிட்டு அப்புறம் வந்து பிரஸ்ட் மில்க் கேட்பாரு. பால் கொடுத்ததும் வந்து அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிருவோம். தூக்கம் வந்து ஆனா இப்ப வந்து சரியா அவன் தூங்குறது. ஆக்சுவலா வந்து எப்பவுமே மார்னிங் ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணுவானா, பால் குடிச்சாலும் சரி சாலிட் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து நல்லா மார்னிங்ல கொஞ்ச நேரம் தூங்குவான். ஒரு 1 hour 1.5 hours அந்த மாதிரி தூங்குவான். இப்போ ஆனா அந்த மாதிரி தூங்குறதே சுத்தமா சரியான தூக்கமே நைட்லயும் இல்ல மார்னிங்லயும் இல்ல. அந்த மாதிரி நல்லா தூங்க மாட்டான். ஒரு 1/2 hourல அப்படியே இருந்துக்கிறான், இல்லைன்னா 1 hourல அந்த மாதிரி எழுந்துக்கிறான். என்னன்னு தெரியல, அவர் சரியா தூங்க வர மாட்டாரு. சரி கூடி தண்ணி குடிக்கணும், கொஞ்சமா குடிக்கணும். ஓகேவா?
ரெடி ஆயாச்சு, படுத்து அழ ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு வந்து முன்னாடியே சொன்னல. மீன் வந்து இப்போ தூங்கிட்டான். ஸோ இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock தூங்கிட்டேன். இனிமேல் தான் நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகிற டேப்லெட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். நான் அவன் தூங்குற கேப்பில் தான் வந்து ஆக்சுவலாக நான் மார்னிங்கே அவன் எழுந்த உடனே நான் கீழே ஜெயந்திமா கிட்ட அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்லி விளையாட வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் தான் நான் குளிக்கவே செஞ்சேன். தலைக்கு எல்லாம் அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அந்த கேப்லேயே கடகடன்னு தலைக்கு குளிச்சுட்டு அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டிட்டு அவர் தூங்கிட்டாரு. இப்போ இனிமேல் தான் நான் சாப்பிட போறேன். இந்த பெட்ரூம் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வந்து கிளீன் பண்ண. ரொம்ப இப்பெல்லாம் வந்து பேக் பெயின் பயங்கரமா வருது, உட்காந்துட்டே இருக்கிறதுனால முடியல. உங்களுக்கு யாருக்குன்னா அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கா சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு? ஏன்னா எனக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வந்து இப்போ ரொம்ப வலிக்குது. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம இப்படி சாஞ்சா இது பண்ணா அந்த இடம் மட்டும் தனியா சாயிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெயினா இருக்கு. எனக்கு தெரியல, அம்மா சொல்லுவாங்க அடிக்கடிக்கு வரும்டி அப்படி அந்த பெயின். ஏன்னா அம்மாவுக்கு நாங்கள் 2 பேருமே சி செக்ஷன் தான். ஸோ எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப வலிக்குது அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம். அப்படி உங்களுக்கும் யாருக்குன்னா அந்த மாதிரி வலிக்குதா தெரியல, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லஞ்சு லெனினுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ண போறேன். ஆக்சுவலா வந்து தூங்கவே இல்லை. அவன் தூங்குவான், எனக்கு தான் சொன்னா சரியா தூங்குது இல்லைன்னு. ஒரு 10 minutes நம்ம தான் தூங்கின. அதுக்கப்புறம் எழுந்துட்டான், மறுபடியும் பிரஸ் ஃபீட் பண்ணேன். மறுபடியும் அவன் போட்டுக்காம விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குள்ள வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்து நான் சக்கரவள்ளி கிழங்கு ஆக்சுவலா நான் நேந்திரம் பழம் கொடுக்கலான்னு பார்த்தேன். நேந்திரம் பழம் வந்து நான் ஆர்டர் பண்ணி தான் பார்த்தா கொஞ்சம் காயா இருக்கு, அதனால வந்து அதை வச்சுட்டு சக்கரவள்ளி கிழங்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அகைன் இதை வந்து நம்ம இட்லி குக்கர் தான் வைக்க போறோம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து குக்கர் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஹார்டா இருக்கும் கட் பண்ணணும். ஆக்சுவலா நான் சாப்பாடு தான் ஊக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப 2-3 நாளாவே ஃபுல்லாவே சாப்பாடு தான் வந்து சாப்பிட்டு இருந்தான். அரிசி ரைஸ் தான் வந்து சாப்பிட்டு இருந்தான். ஸோ ரைஸ், கேரட், ரைஸ், பீட்ரூட் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டு இருந்தான். ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம கிழங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிழக்கு வந்து வெந்துருச்சு. அதுக்குள்ள அவன் அழுதான்னு சொல்லிட்டு சரி ஃபீட் பண்ண போலான்ட்டு ஃபீட் பண்ணா தூங்கிட்டான். ஸோ அதனால வந்து நான் தொட்டில போட்டுட்டு சரி கிழங்க வந்து ஆஃப் பண்ணிட்டான். ஏறதுக்கு அப்புறம் மசிச்சு கொடுக்க வேண்டியதா, தண்ணி எல்லாம் வந்து சூடாதான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா சரி ஏறதுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்க வச்சுட்டேன். ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரெடி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா 1 ஆக போகுது. இந்த டைம்ல தான் வந்து கொடுக்க போறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:30க்கு கொடுத்தேன். அதோட இப்போ 1 o'clock வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் கொடுக்க போறேன். ஸோ வாங்க. லஞ்ச் முடிச்சாச்சு. நாங்க நெக்ஸ்ட் நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவன் தூங்க மாட்டோம். சாஞ்சிட்டாரு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 4:30. 2 பேருமே ஒரு 1.5 hours நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்து நான் சாப்பிட்டு மேலே கூட்டு வந்திருக்கேன். எப்பவுமே வந்து இந்த 4:30, 5 o'clock டைம்ல வந்து இந்த மாதிரி மாடியில வந்து இந்த செடிங்க இருக்குல்ல, இந்த செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு போவோம் 2 பேரும் தான். ஸோ அதுக்காக தான் இப்போ மேலே வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக செடிங்களில் தண்ணி இருக்கு. என்னென்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ்ல காட்டுறேன். இல்லையே நீங்க வந்து ஆனால் நல்லா வேடிக்கை பார்ப்பார், செடி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மேல பறவைகள்லாம் பறந்துச்சுன்னா அதை பார்ப்பாரு நல்லா. இப்படிதான் வந்து டெய்லி ரொட்டீன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து 5 போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ லெனினுக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ண போறேன். ஏன்னா இந்த டைம்ல தான் வந்து அவரை குளிக்க வைக்கிறது. அதனால லெனினுக்கு வந்து இப்போ ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுட தண்ணி போட்டு குளிக்க வைக்கலாம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. லெனின் வந்து குளிச்சிட்டு இருக்கான். ஸோ லெனினுக்கு வந்து இப்போ நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ண போறேன். ஏன்னா மதியமும் சாப்பாடு வைக்கல, காலையிலும் சாப்பாடு வைக்கல. சொன்னா வந்து இப்போ வந்து கொஞ்சமா தோரம் பருப்பும் அது கூட கொஞ்சம் கேரட்டும் வந்து போட்டுட்டு வந்து நான் சாப்பாடு ரெடி பண்ண போறேன். ரைஸும் போட்டுட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து அதான் வந்து இப்போ நான் பண்ண போறேன். ஸோ அது பண்ணிட்டு அவனுக்கு அதை தான் வந்து இப்போ நான் ஊட்ட போறேன். இப்போ 6:30க்குள்ள வந்து ஊட்டிடணும். அவர் குளிச்சிட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கலாம்.
லெனின் வந்து குளிச்சுட்டாரு. நான் வந்து குளிச்சுட்டு தான் சாப்பாடு ஊட்டணுன்றதுக்காக குளிக்க வச்சாச்சு. அதனால வந்து குளிச்சாச்சு. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நான் நார்மலா போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரெஸ் ஒன்று போடணும். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். வந்து சாப்பிட்டு இருக்கா மணி வந்து பாத்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. அதுக்கு முன்னாடியே ஊட்டுறது பெட்டர். 6:30 ஊட்டிடுங்க ஈவினிங் ஊட்டுறத. நான் வந்து அரிசி பருப்பு அப்புறம் கேரட்டு ஒரு பூண்டு அப்புறம் பெருங்காயம் சீரகம் இதை போட்டு வச்சு கொடுத்துருக்கேன். இந்த பவுல் கொஞ்சம் பெருசா இருக்கு. நான் இதுல கொஞ்சம் தான் ஊட்டுவேன். அது வந்து சின்னதா இருக்கா, ஸோ அதனால வந்து நான் போட முடியலன்றதுக்காக இந்த பெரிய பவுல் விட்டுருக்கேன். இதுல கொஞ்சம் தான் ஊட்டுவாங்க, சாப்பிட்ற அளவுக்கு ஊட்டிட்டு மிச்சத்தை வச்சுருவேன். ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஆயில் மசாஜ் வந்து மசாஜ் ஆயில் வந்து செபமேட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜென்டல் வாஷ் வந்து குளிக்க வைக்கிறது வாஷ் வந்து பேராஷூட் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாடி லோஷன் வந்து பேராஷூட்டோட பாடி லோஷன், ஃபேஸ் கிரீம் வந்து செபமேடோட ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து டைப்பர் போட்டுருக்கேன். டைப்பர் வந்து டைப்பர் ரேஷ் கிரீம் வந்து டெடிபாரோட டைப்பர் ரேஷ் கிரீம் வந்து இப்போ போட்டிருக்கேன். ஏன்னா பம்டம் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது எங்கேயுமே வந்து கிடைக்கிறது இல்லை இப்போ. ஆக்சுவலா எங்கேயுமே வந்து பம்டம் வந்து எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. ஸோ அதனால வந்து செக் பண்ணி பாக்குறப்போ டெடிபார் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து நான் டெடிபார் ரேஷ் கிரீம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நல்லா இருக்கு. இது வரைக்கும் ரேஷஸ் வந்தது கிடையாது. நான் எப்பவுமே டைப்பர் போடும்போது அந்த ரேஷ் கிரீம் போட்டு தான் வந்து போடுறேன். இப்போ வந்து நான் இப்போ டைப்பர் போட்டிருக்கேன்னா இதோட இதை வந்து நான் ஒரு 4 hours கழிச்சு நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நைட்டு படுக்கும்போது ஒரு டைப்பர் போடுவேன். நடுவில் அது ஒரு தடவை வந்து மாத்திடுவேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்றேன். ஒன் டே பாத்தீங்கன்னா ஒரு 3 டைப்பர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் டைம்ல தான் மார்னிங் டைம்ல டைப்பர் போட மாட்டேன். முடிச்சிட்டாரு, அவரோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் லெனினுக்கு வந்து ட்ரெஸ் போட போறேன். என்ன ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து மஸ்லின் காட்டன், ஆர்கானிக் மஸ்லின் காட்டனோட ட்ரெஸ். சோ இந்த ட்ரெஸ் வந்து நான் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா மினி ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ். அந்த பேஜ்ல இருந்தா இந்த ட்ரெஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். சோ இது வந்து மஸ்லின் காட்டன் ஆர்கானிக் வந்து அவங்க வந்து டில் நியூ பார்ன்ல இருந்து 1 year வரைக்குமே அவங்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ட்ரெஸ்ஸே போடக்கூடாதுங்க. இவங்க ட்ரெஸ் போட்டாலே பிடிக்காது. இப்படிதான் அழுவோம். அதாவது ட்ரெஸ் போடக்கூடாது. அவர் வந்து அப்படி பிறந்த மேலே விட்டுணும். அப்படி விட்டா அவர் ஜாலியா இருப்பாரு. இல்லன்னா வந்து அழுவாரு. இந்த மாதிரி சட்டை இது கூட பரவாயில்ல. இப்ப சட்டையா இருக்கும் அவங்க விடலாம். இன்னும் டிஷர்ட் போட்டாலும் வைங்க பயங்கர கத்தா இருக்கும். இப்போ அவனுக்கு வந்து சட்டை போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, எதுவும் போடக்கூடாது. அப்படியே விட்டா ஜாலியா இருக்கும். அவர்தான் இவரோட சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்னோட மில்க் பண்ண தவிர ஃபார்முலா மில்க் நிறைய நான் கொடுக்கறதே இல்லைங்க, வாங்குறதே இல்லை. ஃபார்முலா மில்க் நான் சுத்தமா வாங்குறதே கிடையாது. இப்போ அது போய் கேட்டீங்க ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு, நான் ஃபார்முலா மில்க் வந்து நான் கொடுக்கறதே கிடையாது. நான் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வெளியில போகும்போது எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தேன். அவ்வளவுதான். இவங்க நான் கொடுக்கறதே கிடையாது, வாங்குறதுமே கிடையாது. சோ இதுதான் இவரோட டெய்லி ரொட்டீன். இதுக்கப்புறம் அழுதாருன்னா அவருக்கு என்னோட ஃபீட் பண்ண தான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 9:30 அந்த மாதிரி ஒரு தடவை தூங்குவான். தூங்கிட்டு மறுபடியும் எழுந்துப்பான். மறுபடியும் ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே படுக்க வச்சிருவான். அவ்வளவுதாங்க இவரோட ரொட்டீனே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ 1 hour ஒன்ஸ் 2 hours அந்த மாதிரி எழுந்துப்பாங்க. அப்படி எழுந்துக்கும் போது மறுபடியும் நான் ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் படுக்க வைப்பேன். அவ்வளவுதாங்க. மார்னிங் டைம்ல நல்லா தூங்குவான். எப்படின்னா ஒரு 6 o'clock 5 o'clock 4:30 அந்த மாதிரி எழுந்தானா அதுக்கப்புறம் தூங்க மாட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6:30 வந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சானா அதோட ஒரு 8:30 9 o'clock அந்த மாதிரி தான் வந்து எழுந்துப்பான். அவ்வளவுதான் இவரோட டெய்லி ரொட்டீன். நல்லா இருக்காருல்ல? இவரோட டெய்லி ரொட்டீன் வீடியோ இதுதான். சோ எல்லாரும் நிறைய பேர் வந்து வீடியோ கேட்டிருந்தீங்க. சோ இதுதான் இவரோட டெய்லி ரொட்டீன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் சொல்லுங்க நீ எல்லாருக்கும். சரிமா? பாய் சொல்லு. பாய் பாய் பாய். பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய்.